ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவால்வேஷன் அல்டிமேட் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் லைக்கையும் போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போய் மிச்சத்தை பாருங்க. நண்பர்களே, இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல நமக்கு தேவையான ஒரு டைனோசர் ஸ்பான் ஆகும். அதனாலலாம் வேறு யாரும் இல்லை, ஆன்கிலோசாரஸ். அங்கே ஒரு சில இடத்துல தான் ஸ்பான் ஆவான். முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஸ்பான் ஆனோம்னா நமக்கு ஈஸி டேம் பண்ணுறது. ஏன்னா எந்த ஒரு அதாவது மாமிச உண்ணியும் இருக்காது. வேறு ஒரு டேஞ்சரஸான டைனோசர்ஸே இந்த ஏரியாவில் கிடையாது. ஃபுல்லாக ஹெர்பிவோரஸ் தான், ஆம்னிவோரஸே கிடையாது நண்பர்களே. அதனால தான் இந்த ஏரியாவுக்கு வந்தேன். ரைட்டு நண்பர்களே, நமக்கு வேறு ஸ்டாமினாவே சுத்தமாக இல்லை. இன்னும் ஆன்கிலோசாரஸை வேறு இந்த ஏரியாவில் தேடி கண்டுபிடிக்கணும். அவன் இருந்தால் தான் நண்பர்களே அயன் அடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல என்னால் நம்ம ஒரு ஒர்க் பெஞ்சை போட்டு பண்ணலாம். ஆனால் நல்லா இருக்காது. நம்ம வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் ஆகும். பார்த்தீங்களா, பெரிய வெஜிடேரியன்ஸ் தான் இங்கே இருப்பானுங்க பாய்ஸ். ஹெர்பிவோரஸ் தான், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் கூட ஸ்பான் ஆக மாட்டான் நண்பர்களே. ஒரு ஆம்னிவோரஸ் கூட. ஆம்னிவோரஸாக ஐயோ நமக்கு வேறு மறந்து போச்சு நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சா அதை வகைப்படுத்தி. அதனால் இப்போ வந்து இவனை முதல்ல டேம் பண்ணுவான் நண்பர்களே. இவன் டேம் பண்ணுறது ஒன்றும் பெருசு இல்லை. இவன் சோப்பு டப்பா ஓடி வர்றதுக்கே கஷ்டப்படுவான் பாய், அவ்வளோ வெயிட்டு. அதனால் இவனை ஈஸியாக டேம் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்லோவான கேரக்டரு, ஆனால் நல்லா அயன் தருவான் நண்பர்களே. இவன் அடித்தா கொஞ்சம் அயன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதனாலே இவனை டேம் பண்ணுறது ரொம்ப நல்லது. மட்டும் இல்லை, இவனை வந்து அயன் இருக்கிற ஒரு பாறையில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 100 கிட்டனாலும் எடுப்பான். அதனால தான் இவனை முக்கியமாக டேம் பண்ணுறதே. இவனை இன்னும் கொஞ்ச நேரம் அடித்தா தான் நண்பர்களே டேம் ஆவான் அப்படின்னு நினச்சா ஈஸியாக டேம் ஆகிட்டான் நண்பர்களே. நான் இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கானே, இன்னும் கொஞ்சம் அடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மயக்கம் போட்டுட்டாவே. ஆனால் டேம் ஆகுறது கொஞ்சம் ஸ்லோவாகும். ஓரளவுக்கு மீடியமாக, ரொம்ப ஸ்லோவாலாம் கிடையாது. பெரிய டைனோசர் அளவுக்குலாம் ஓரளவுக்கு மீடியமாக தான் ஸ்லோவாக இருப்பான். ஒரு பெட்டரான அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே இவன் டேம் ஆயிடுவான். அதுக்கடுத்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு வந்துட்டு இந்த டெக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து இதை பார்த்துருக்கேன் ஆல்ரெடி யூடியூப்பில். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைனோசரை ஏற்றிக்கிடுவாங்க. இதெல்லாம் செய்யணும். அது டெக் ரிப்ளிகேட்டர்னு ஏதோ தேவைப்படுது. இன்னும் அடுத்த வீடியோலேருந்து நம்ம அதுக்கு அப்கிரேட் ஆகுறதுக்கு பார்க்கணும், ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வீட்டை அப்கிரேட் பண்ணணும். வித்தியாசமான பொருட்கள், அதுக்கடுத்து அந்த புது புது இதெல்லாம் இருக்குது. இன்னும் ஃபேப்ரிகேட்டர் அதெல்லாம் அன்லாக் பண்ணிவிட்டு அதெல்லாம் செஞ்சு வைக்கணும். அதுக்கு இன்னும் நமக்கு நிறைய ரிசோர்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் கலெக்ட் பண்ணணும், ஓகேவா? இன்னும் ஒரு சில மெயினான பேசிக் டைனோசர்ஸ் எல்லாம் நான் இன்னும் டேம் பண்ணலை. அதெல்லாம் முதல்ல டேம் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன அட்வென்ச்சருக்கு ஸ்னோ வரைக்கும் வந்துட்டேன். அங்கே பாருங்கள், 2 டீரெக்ஸ் ஜோடியாக போகிறீங்களா? எங்கடா போகிறீங்க? ரைட்டு நண்பர்களே, நம்ம இந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான இடம். கொஞ்சம் அசந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க. அர்ஜென்டிவிஸ் இருக்குது பாருங்கள். அர்ஜென்டிவிஸை டேம் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாகவே வந்தேன். இந்த அர்ஜென்டிவிஸை அடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் முடியலை. என்ன ஆச்சு நீங்களே பாருங்கள். புல்மோனோஸ்கார்பியஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் நண்பர்களே. டேய் புல்மோனோஸ்கார்பியஸு ஏன்டா? இவன் வந்து இந்த ஏரியாவில் அதிகமாக ஸ்பானாவான். இவன், அதுக்கடுத்து டேர்வெல்ஃபு, அதுக்கடுத்து தாய்லாங்குன்னு ஒருத்தன், தாய்லாங்க ஏதோ ஒன்று, அவன் பேர் மறந்துடுச்சு. அதுக்கடுத்து சைபர் டூத்து, இவனுங்கள்லாம் இங்கே ஸ்பான் ஆவானுங்க. இவனுங்க பேரெல்லாம் ஆர்க் லேண்டு மண்டையிலே நின்றுச்சு நண்பர்களே. ஒரு சில பேர் மட்டும் மறந்துருக்கும். ரைட்டு, இப்போ ஐயோ அர்ஜென்டிவிஸ் செத்து போயிட்டான் நண்பர்களே. சொன்னேன்னா தேவையில்லாமல் வம்பு பண்ணினா புல்மோனோஸ்கார்பியஸே அடித்து போட்ட போயிட்டான். ஏன்டா நீ அவ்வளோ டம்மியாக இருந்திருக்க? ஜஸ்ட்டு லெவல் 10 தான் போல். ரைட்டு, நமக்கு கிடைச்சதே டேம் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டீரெக்ஸ் நம்மக்கிட்ட சண்டைக்கு வேண்டாம். நம்ம பைரியானிக்ஸ் ஹெல்த் வந்து அதிகம், கிட்டத்தட்ட 6000 கிட்ட இருக்கும். அதனால் நம்ம அசால்ட்டாகவே இவனை அடிச்சிடலாம். அதனால் நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டேய் தம்பி, தேவையில்லாமல் வம்பு இழுக்கக்கூடாது பார்த்துக்க. பார்த்துக்கிட்டிங்களா, நம்ம பைரியானிக்ஸ் டேமேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுப்போன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், நல்லா பயங்கரமாக அடிக்கிற ஆளுவேன். அதனால் ஈஸியாக அடித்து போட்டுருவான். அவ்வளோதான் நண்பர்களே. ஆலோசாரஸே 4-5 வந்துச்சு நண்பர்களே வீடியோக்கு முன்னாடி. அவனுங்களே போட்டு பொழந்தெடுத்துட்டான். இவனுக்கு இதெல்லாம் சகஜம். இன்னும் பாருங்கள் 8 லெவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 7600 கிட்ட ஹெல்த்து. சமல்ல. இன்னும் நான் ஹெல்த்துக்கு தான் போட்டு விடுவேன் எப்படினாலும் அவனை. ரைட் நண்பர்களே, அடுத்து தனியாக வெளியே கொஞ்சம் பனியிலேருந்து வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 அர்ஜென்டிவிஸ் சிக்கினாங்க. நமக்கு இப்படி எங்கேயாவது சிக்கினானுங்கன்னா தான் நமக்கு லாபம். ஏன்னா பனிக்கு போனால் என்னுடைய ஹெல்த் வேறு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறையுது நண்பர்களே, கூலிங் எஃபெக்ட்னால. ஆனால் இப்படி ஏரியாவில் வந்து எனக்கு அப்படி ஹெல்த் குறையாதுல்ல. அதனால் நம்ம ஈஸியாக வெளியே நின்று டேம் பண்ணிட்டு போயிடலாம். சரி, சீக்கிரம் இவனை நம்ம பைரியானிக்ஸ்லேருந்தே தான் அடிச்சிட்டு இருந்தேன். ஒருத்தன் மயக்கம் போட்டான், ஒருத்தன் மட்டும் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கான். இவனை முடிச்சிட வேண்டியதான் நண்பர்களே.
நமக்கு அவன் இருந்தா போதும். அவன் கொஞ்சம் லெவல் கம்மி தான் இவனோட. ஆனா ஓகே. பட் இருக்கட்டும். பரவால்ல. இருக்கவன வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இன்னும் நம்ம போம்போது எப்படினாலும் எவனையாவது அடிச்சு லெவல் கூட்டிக்கலாம். இன்னும் நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன் நண்பர்களே. வேற இன்னும் ஒரு 2, 3 அர்ஜென்ட் யூஸ் ட்ரை பண்ணேன். பட் அதுவும் இறந்து போச்சு. என்ன செய்றது? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அங்க போய் அவனுங்ககிட்டலாம் சண்டைக்கு போயிட்டு இருக்க முடியல நண்பர்களே. இது நான் கையில ஒரு பைலக்கிள் ஒண்ணு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இது எங்க கிடைச்சதுன்னா, ரைனோ கன்டா இருக்கு பார்த்தீங்களா? அந்த பறக்கிற டைனோசர். அத போய் அடிச்சேன். அது பார்த்தா ஒண்ணு குடுத்துச்சு. இத வச்சு தான் நம்ம வந்து அந்த ரைனோ கன்டாவ வந்து பு டேம் பண்ண முடியும். அத வந்து நம்ம பிற்காலத்தில டேம் பண்ணலாம் ஓகேவா? ஈஸியா அடிச்சிடலாம் நண்பர்களே ரைனோ கன்டாவலாம். நான் முதல்ல கஷ்டம்னு நினச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து அவன் எப்படி அடிக்கிறான், அவனுடைய ஃபைட்டிங் மூவ்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணேன். அவன் முதல்ல அடிச்சுக்கிட்டே இருப்பான் நம்மள. கொஞ்ச நேரம் நம்மள அடிக்கணும். அதுக்கடுத்து சேப் துப்புறதுக்கு மேல போயிருவான். அப்ப என்ன செய்யணும்னா, தூர ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படியே வளைஞ்சு, வளைஞ்சு. அவனால துப்ப முடியாது. அதுக்கடுத்து திரும்பவும் கீழ இறங்குவான் எப்படினாலும். அப்புறம் நம்ம அடிச்சிடணும். நான் வந்து டேர்வுல்ஃப டேம் பண்ண முடியுமோன்னு நெனச்சு மேல கைய வச்சேன். ஆனா, அவனுங்க கூட்டமா ஓடி வர்றத பார்த்தா, இவனலாம் தனியா சிக்கினா தான் நண்பர்களே டேம் பண்ண முடியும் இவனெல்லாம். இல்லன்னா நம்மள போட்டு பொளந்துருவானுங்க. ஓகேவா? அதனால டேஞ்சரு. "டேய் தம்பிகளா, ஏன்டா வம்பு பண்றீங்க? செத்து போங்கடா. அண்ணன்கிட்ட சும்மாவே ப்ராப்ளமா? அவ்வளோதான் நண்பர்களே, போட்டு தள்ளிடலாம். இந்தா செத்து போடா. டேய் ஏன்டா வம்பு பண்ற?" இன்னும் நமக்கு வந்து ஒரு வேலை இருக்கு. அதெல்லாம் செய்யணும் நண்பர்களே. அடுத்த வீடியோல அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? என்ன நண்பர்களே இந்த அடி அடிக்கிறான் டேர்வுல்ஃபு. அதனால தான் நண்பர்களே இவன கேவுக்கே கூட்டு போறது. இவன் வந்து எப்படின்னா பயங்கரமா அடிப்பான் கேவ்ல உள்ளவன். எவனுமே நம்ம மேல கை வைக்க முடியாது. அதனால தான் நண்பர்களே டேர்வுல்ஃபை டேம் பண்ணணும்னு சொல்றது. டேர்வுல்ஃபை அடுத்த வாட்டி டேம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இன்னும் நெறைய ஒர்க் இருக்குது. அதனால நான் வீட்டுக்கே வந்துட்டேன் நண்பர்களே. என்ன ஒர்க்குடான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அர்ஜென்ட் யூஸ கூட்டிட்டே வந்துட்டேன். அர்ஜென்ட் யூஸ்க்கு சேடலும் செஞ்சு போட்டேன். அதுக்கு மேல அங்க நிக்க முடியலையே. என்னைய தான் போட்டு பொளக்குறானுங்களே. வீடியோ எடுத்தாலும் எங்கேருந்தாவது வாரானுங்க. அதனால தான் நான் மெதுவா வீட்டுக்கு வந்துட்டேன். மிச்சபடி நாங்க ஒண்ணுமே செய்யல. அதுக்கடுத்து இந்த ஐலேண்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே. நம்மளுடைய இன்னும் இவன வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டு போணும். அப்ப எவ்வளோ பெரிய வேலை யோசிச்சு பாருங்க. இன்னும் இந்த பயல தூக்கி அதில வச்சு, நமக்கு மண்டையடியான வேலை இருக்கு. ரைட்டு பார்த்துக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. எப்படியாவது பொறுமையா தூக்கிட்டு போயிருவேன். நானும் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன். பழைய ஆர்க்குனா அசால்ட்டா நான் தூக்கிருவேன். இதில பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டாமினா வேற குறையுது. இங்க அடிக்கிறானுங்க, பொளக்குறானுங்க என்னைய. அதுக்கடுத்து மெதுவா இப்படி கூட்டிட்டு வந்து, இங்க நிக்க வச்சு, ராஃப்ட்ல ஏத்தி, கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போய் தான் நம்ம வீட்டுக்கு கூட்டு போ முடியும். ஏன்னா, பறந்தே கூட்டிட்டு போனோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கேயாவது பக்கத்தில ஒரு நல்ல ஐலேண்டா பார்த்து நிறுத்திடணும். ரொம்ப கடலுக்குள்ளேயும் போக்கூடாது. அந்த பெரிய மான்ஸ்டர் வந்து பிறகு நம்மள அடிச்சு போட்டு போயிருவான். அது வேற ப்ராப்ளம் இருக்கு பார்த்துக்கிட்டிங்களா? அதனால தான் நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்தியாச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து பாய கூட்டிட்டு போயிற வேண்டியது பறக்க வச்சு. அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அப்படி கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் பரவால்ல. அப்படி மெதுவா பறக்க வச்சு இவன மெதுவா ஆன்கிலோசாரஸையும் தூக்கிக்கிட்டு போயிற வேண்டியது தான். எப்படியாவது தூக்குடா கைப்புள்ள. தூக்கவே முடியல நண்பர்களே! ரொம்ப கஷ்டமா இருக்குது. டேய் 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 பிடிடா சீக்கிரம் பிடிடா. எனக்கு வேலை வெட்டி இருக்குடா. அவ்வளோதான் நண்பர்களே ஒத்த கால்ட்டு தூக்கிட்டான். இனி நான் நேரா வீட்டுக்கு போயிட்டு கன்டின்யூ பண்றேன் சரியா? இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிரும். ரொம்ப நேரம் ஆகும். எனக்கும் கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். இருந்தாலும் என்ன செய்றது? முக்கியமான ஆட்கள்லாம் நம்ம தூக்கிட்டு தான் வர வேண்டியதா இருக்கு இப்படி. ரைட் நண்பர்களே! தூக்கிட்டு வந்தாச்சு நண்பர்களே ஆன்கிலோசாரஸ. இங்க இறக்கிட்டு, இனி நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா, ஒரு வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி முதல்ல ஆன்கிலோசாரஸோடைய சேடில வந்து நம்ம செஞ்சு போட்டுருவோம். ஆன்கிலோசாரஸ் சேடில் எங்கே இருக்கிறது? இந்தா இருக்கு நண்பர்களே. இத கிராஃப்ட் பண்றது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. முதல்ல நம்ம ஆன்கிலோசாரஸோடைய சேடல அன்லாக் பண்ணோமான்னு பார்ப்போம். ஆன்கி நண்பர்களே அன்லாக் பண்ணியிருக்கோம். போன வீடியோல அன்லாக் பண்ணிட்டோம். நம்ம ஆனா மறந்துட்டோம் பார்த்துட்டீங்களா? உள்ள தான் இதில தான் நண்பர்களே இருக்கு. ஸ்மித்தில தான். அ கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவைப்படுது. நம்மகிட்டயே இருக்கு எல்லா ரிசோர்ஸும். நம்ம 2 நிமிஷத்துக்கும் கூட ஆவாது. ஏன்னா நம்ம போய் சண்டை போட போம்போது நெறைய ஹைடு, அதுக்கடுத்து இதெல்லாம் சேர்ந்துச்சு. ஆயிலு இதெல்லாம் டெக்கு சம்மந்தப்பட்ட டைனோசர்ஸ் அடிக்கும்போது கிடைச்சது நண்பர்களே ஆயில்லாம். அதுக்கடுத்து தூக்கி போடு. என்ன செய்றது? சிட்டின் நெறைய கிடைச்சது நண்பர்களே. ஏன்னா, அந்த புல்மோனோஸ்கார்பியஸ் இருக்கான் பார்த்தீங்களா? அவன் சிட்டின் நல்லா குடுப்பான். அவன் வேற வந்து அடி வாங்கிட்டு போனான் அடிக்கடி. நமக்குன்னே வந்து நல்லா அடி வாங்கியிருக்கானுங்க. சந்தோஷம் தான். ஓகேவா? பேரியானிக்ஸ் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீரியஸ்ல நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியாது. கொஞ்சம் அவன் தான் இது குடுத்துருக்கான். இ அதுக்கடுத்து இப்போ தெறிலாம் இருக்கா நண்பர்களே. தெறிலாம் ஒரு நல்ல வெறியான டைனோசர். இவனெல்லாம் தூக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், காடே அதிரும். ஏன்னா, தெறி கொஞ்சம் பவர் தான். நீங்க ஆல்ரெடி அவனுக்கு நான் 4000 ஹெச்பி கிட்ட போட்டு வச்சிருக்கேன் நண்பர்களே. அதனாலே அவன் பவர் தான். நம்ம அவன வச்சு அசால்ட்டா அடிக்கலாம். இவனுடைய பவர் முதல்ல என்னன்னு பார்ப்போம் ஓகேவா? இது அவ்வளோதான் நண்பர்களே.
இவனை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவனுடைய பவர் என்னன்னு. ஏன்னா அடுத்த வீடியோவில் தான் நமக்கு முக்கியமாகவே தேவைப்படுதான் அவன். ரைட் நண்பர்களே, இப்போ நம்மளுடைய டெக் ரெக்ஸை கூட்டிகிட்டு வர போயிட்டேன். என்னடா செத்துட்டுன்னு சொன்னேன், இங்கே உயிரோடு இருக்குன்னா எனக்கே தெரியாது. நான் பாட்டுக்குள்ள என்ன செஞ்சேன்னா அந்த இடத்த போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு வந்தேன். அப்போ தான் இந்த பாய் கிடச்சான். ஒரு இது கூட இல்லை, ரைனோ கண்டா கூட இல்லை நண்பர்களே. ரோர் பண்ண டைம் பார்த்துட்டிங்களா, எவ்வளோ சவுண்டு கேட்குது பார்த்துட்டிங்களா நம்ம டைனோவை. டேய் தம்பி, நல்ல பையனாக இருக்கணும், வீட்டை விட்டு இருக்கணும், எங்கேயும் போயிடக்கூடாது ஓகேவா. இவனுக்கும் லெவல் போட்டு விடணும். இவனுக்கு வெறும் 2000 ஹெச்பி தான் நண்பர்களே. டேய் தம்பி, நல்லா உனக்கு ஹெச்பி கூட்டிகிட்டு தாண்டா உன்னை ஃபைட்டுக்கு கூப்பிட்டு போகணும், இல்லைனா என்னை செஞ்சு விட்ருவானுங்க ஓகேவா. டேய் தெரிய கூட்டிகிட்டு தான் நண்பர்களே போனேன். தெரிக்கே கிட்டத்தட்ட இப்போ 6000 உயிரா, ஆமாம் அவ்வளோக்கிட்ட வந்துருச்சு. செம. இவனை வச்சே நம்ம இன்னும் நல்லா லெவலில் போனாலாம் ஈஸியாக. ரைட் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒன்றும் அவ்வளோ முக்கியமானது இல்லை. நம்ம ரெக்ஸை மட்டும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நேரம் கழிச்சு. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவனோட ஷேடலையும் செஞ்சாச்சு நண்பர்களே. இவனை 70வது லெவலில் இவனுடைய ஷேடில் அன்லாக் ஆகுது. தூக்கி போடுங்க, அவ்வளோதான். ரைட்டு, இந்தா பாருங்கள் அப்படி கம்பீரமாக இருக்கா. ரெக்ஸுனாலே ஒரு பவர் தான் நண்பர்களே. என்ன ஸ்டாமினா தான் சாணி மாதிரி சர்ருன்னு இறங்கும். அதனால தான் டென்ஷனாக வரும். ரைட்டு, பரவாயில்ல. ஒரு பெரிய டைனோசரை டேம் பண்ணியிருக்கோன்னு ஒரு இது சந்தோஷம், அவ்வளோதான். அதுவும் டெக் சம்மந்தப்பட்டது பார்த்துட்டிங்களா, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபை லைக்கை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட்டையும் போட்டு விட்டு போயிருங்க ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடை பெறுவது ஐஹெச் கேமிங்.